இப்பதான் நியூஸ் ஒன்று பார்த்தேன். புதுக்கோட்டையில ஒரு ஒரு பெண், காது கேட்க முடியாத, வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி பெண், அவங்களுக்கு வந்து பாலியல் சீண்டல் கொடுத்திருக்காங்க. ரொம்ப தெரிஞ்சவங்களே கார்ல வந்து நான் டிராப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. பாவம், அவங்களும் தெரிஞ்சவங்க தானே ஏறி இருக்கிறாங்க. ஏறினவங்க வந்து அந்த கிழட்டு மூதிங்க, அதுங்களோட வயசு பாத்தீங்கன்னா 55 வயசு. 55 வயசான 2 நாய்ங்க வந்து பாலியல் சீண்டல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாலியல் சீண்டல் அப்படின்னா நம்ம எவ்வளவு நாள் கடந்து வர்றோம் இல்லைங்களா? பஸ்ல போகும்போது இடிப்பாங்க, பர்பஸா தேவையில்ல இடத்துல டச் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி பாப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பல தடவை வந்து பேசியிருக்காங்க, காது கிட்ட வந்து அசிங்கமா பேசிட்டு போவாங்க, இல்ல வர்றியான்னு கூப்பிடுவாங்க. இது எல்லாமே வந்து பாலியல் சீண்டல் தான். சோ இது வந்து இன்னைக்கு ஒண்ணு புதுசா நடக்கல, இது வந்து ரொம்ப காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அப்போ இது வந்து ஓகே, விஷயம் நடந்திருக்கும், பரவாயில்ல. அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாலியல் சீண்டல் கூட வெளியே வந்து ஒரு முக்கியமான கேஸா எடுத்து நடத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தா அதுல வந்து கேங் ரேப் வந்து ஃபைல் ஆயிருக்கு. கேஸ் வந்து கேங் ரேப்னு ஃபைல் ஆயிருக்கு. இப்ப இதுல முன்னாடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கு அப்படின்னா நம்ம எல்லாரும் பொங்குவோம். ஊபிஸ்ல இருந்து சங்கீஸ்ல இருந்து எல்லாருமே பொங்குவோம். ஏன்னா வந்து அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு மனிதனா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை. அது யாரு பண்ணாலுமே தவிர, அந்த கேடுகட்ட விஷயத்தை எவன் செஞ்சாலுமே, எந்த பெண்ணுக்கு நடந்தாலுமே, எந்த குழந்தைக்கு நடந்தாலுமே நம்ம வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு குரல் கொடுப்போம். அப்ப எப்படி நியூஸ்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை, கொடூர கற்பழிப்பு, கூட்டு பலாத்காரம் அப்படின்லாம் வார்த்தைகள்லாம் போடுவாங்க. இது வந்து எவ்வளவு சாஃப்டா பாலியல் சீண்டல் அப்படின்னு போட்டு போயிட்டாங்கன்னு பாருங்களேன். அப்போ இந்த மாற்றங்கள் தான் வரணும் நம்ம எல்லாம் ஆசைப்பட்டோம். இப்ப யோசிச்சு பாருங்களேன், எங்கேயோ ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கு அப்படின்னா, ஒரு கூட்டு பலாத்காரம் நடந்திருக்கு, ஒரு கற்பழிப்பு நடந்திருக்குன்னா நமக்குலாம் அது ஒரு அச்சமா, ஒரு பயமா, ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படி நம்ம பாத்துருவோம். இப்ப வந்து அப்படி இல்ல, பாலியல் சீண்டல் நடக்குது அப்படிங்கும்போது நம்மள அப்படி பாத்துட்டு, ஓ அப்படியா, அப்படி பண்ணிருக்கிறானா அப்படின்ட்டு போயிடும். சோ எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டும். அதுவும் அண்ணா வந்து இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. 10 நாள் தான் ஆச்சு, ஹார்ட்லி 10 days தான் ஆச்சு. அப்படிங்கும்போது சும்மா தையத்தக்க குதிக்காம இருக்கிறதே நல்லது. ஏன்னா அண்ணாக்கு நிறைய வேலைகள் இருக்கு, இல்லைன்னா அவர் அதெல்லாம் கத்துக்கணும். இப்பதான் பாருங்க, ஆச்சரியக்குறிகள்லாம் மனிதர்களா மாறிட்டு இருக்காங்கன்றதே பெரிய விஷயம். இப்ப இன்னைக்கு ஆச்சரியக்குறியோட ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அது தனி மனித ஒழுக்கம் வேணுங்க. எல்லாத்துக்கும் நீங்க அண்ணாவை குறை சொன்ன எப்படி? இந்த தனி மனித ஒழுக்கம் தாங்க வேணும். நாங்க பல நாள் கத்திட்டு இருக்கும்போது ஊபிஸ் என்ன முட்டு கொடுக்குறியா, 200 ரூபாய்க்கு முட்டை கொடுக்குறியா, உன் வீட்டு பிள்ளைக்கு நடந்தா நீ இப்படிலாம் இருப்பியான்னு வாய்க்கிலேயே பேசுங்க. என் வீட்டு பிள்ளைங்கள எந்த வீட்டு பிள்ளைக்கு நடந்தாலும் இதுதான்டா நாங்க பேசுவோம். இப்படிதான்டா இருக்கும். தனி மனித ஒழுக்கம் வேணும்டா. என் பையனை நான் ஆம்பளை பிள்ளைன்னா பர்ஃபெக்டா நான் வளர்க்கணும், அது என்னுடைய பொறுப்பு இருக்கு. என் பொம்பளை பிள்ளைன்னா என் பொம்பளை பிள்ளைக்கு நீ துணிச்சலா இருக்கணும், நான் கத்து கொடுக்கணும், அதோட பொறுப்பு எனக்கு இருக்கு. இதைத்தான் நாங்க சொல்றோம். ஆனா நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, முட்டை கொடுக்குறீங்க. இது முட்டுல வராதா மேடம்? இப்போ நாங்க சொல்றோம் எல்லாமே தனி மனித ஒழுக்க வேணும். ஆனா அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கு? இந்த கேஸ்ல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இன்னைக்கு பெண் போராளிகள்லாம் எங்க? குஷ்போக்கா எங்க? வானதி ஸ்ரீனிவாசன் எங்க? தமிழிசை சவுந்தரராஜன் எங்க? ஏன்னா பெண்கள்லாம் இவங்கதான் தெரியும். ஏன்னா தாவேக்கால எந்த அமைச்சர் எங்கன்னே தெரியாது. ஏன்னா அவங்களாம் வாய திறந்தாலே அதுக்கு மேல அதிசயமா இருக்கு. சோ அதனால நாங்க மறுபடியும் ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதிகளை தான் நாங்க கேட்கிறோம். அரசியல் தரப்புல நீங்க பேசுனீங்களே, பெண்களுக்காக பேசுனீங்களே, இன்னைக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு, இதுக்கு நீங்க எங்க போனீங்க அப்படின்னு நாங்க கேள்வி கேட்கிறோம். இதுக்கு நாங்களும் எங்களுடைய கண்டனத்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? அப்புறம் அண்ணன் வேற வந்து பாட்டெல்லாம் பண்ணாரு, பாட்டலுக்கு 10 ரூபாய், பாட்டலுக்கு 10 ரூபாய். அண்ணன் நினைச்சிருப்பாரு, என்ன பிச்சைக்காரத்தனமா 10 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்க. இப்ப பாருங்க நிறைய இடங்களும் 20 ரூபா வாங்குறாங்களாமா, 30 ரூபா வாங்குறாங்களாமா. சரி, அது குடிகாரம் பிரச்சனை. குடிக்கிற நாய்க்கு அது எப்படி கொடுத்து வாங்கினா அவங்க குடிக்கதான் செய்வாங்க. அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வாங்கி கொடுக்கலாம், வாங்கி குடிக்க போறாங்க. சோ இதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். ஏன்னா வீடு தேடி போய் ஒரு 3-4 ரவுடிங்க எல்லாம் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் அடிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தானே, இப்படிதான் நடக்கும். இந்த மாற்றம் தானே எதிர்பார்த்தோம். இப்ப ரிப்போர்ட்டர்களுக்குள்ளே வந்து பாதிக்கப்படும் போது அது கூட பேசுறதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் கிடையாது. சாதாரண மனுஷன் பாதிக்கப்படும் போது அங்க ரிப்போர்ட்டர்ஸ் கிடையாது. நமக்கு தான் காசு வருது. என் வீட்டு பிள்ளை நல்லா இருந்தா பத்தாது. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என் ஒரு பிள்ளைய நான் வளர்த்தேன், பொம்பு பிள்ளைய நான் வளர்த்தேன், படிக்க வச்சேன், ஆளாக்குன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், கனடால இன்னைக்கு செட்டில் ஆயாச்சு. என் பையனை வளர்த்துருக்கேன். என் பையன் வந்து டீ டோட்டல், காஃபியை தவிர டீ கூட குடிக்க மாட்டோம். சோ எனக்கு அந்த பிரச்சனை எனக்கு கிடையாது. என் வீட்டுக்காரர் வந்து குடிச்சிட்டு கலடா பண்றாரு, டாஸ்மாக்ல போய் அந்த பிரச்சனை எனக்கு கிடையாது. எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்ப நான் ஏன் பேசணும்? அதை பத்தி நான் எதுக்கு பேசணும்? அதே மாதிரி உங்க வீட்டுல எல்லாம் பிரச்சனை வராத வரைக்கும் யாருமே பேசாதீங்க. அதனால எல்லாருமே வந்து அண்ணா ஆச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அண்ணனை பத்தி யாருமே பேசாதீங்க. அண்ணனை பத்தி பேச வந்து எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகும். அப்புறம் அனில் குஞ்சானுக்கே வந்து ரேப் த்ரெட்னிங் எல்லாம் கொடுக்கும். பொண்ணுங்க
ரொம்ப அணில் குஞ்சானுங்களே ரேப் த்ரெட்னிங் கொடுக்கும். அப்புறம் நம்ம வீடியோஸ்ல இப்ப நம்ம பேசுறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அது கீழே வந்து பல்பு மூஞ்சி, பாத்ரூம்ல இருக்கக்கூடிய பல்பு மூஞ்சி, ஒன்னெல்லாம் எவனாச்சும் ரேப் பண்ணுவானா, உன்னை பார்த்து உன் புருஷனுக்கே எப்படி கிளம்புதுன்னு தெரியாது அப்படின்னு பேசுறாங்க. எங்களை பேசுறது அதெல்லாம் நான் கமெண்ட்ஸ் பார்த்துதான் நான் சொல்றேன் நானு. அதுல ஒரு 4-5 சிரிப்பு. ஏன்னா அறிவுபூர்வமா பேசிட்டாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து ரேப்ல இல்ல ஒரு அபியூஸ்மெண்ட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு வர்றதுன்றே தெரியாது, எல்லாமே ஒரு வயலன்ஸ்ல வருன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. பாவம் எதுவுமே தெரியாது. ஏன்னா பேரை சொல்லி பேத்தி சொல்லி அழகா நடிக்கிறான்னு சொல்லி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க தானே. அண்ணா காலையில 9 மணிக்கு வராரு, டிஃபன் பாக்ஸ கொண்டுட்டு வர்றாரு, 5 மணிக்கு வேலை செய்யறாரு, போறாரு. இதுவே இருக்கு பெரிய விஷயம் இல்லையா. அண்ணன் நமக்காக இவ்வளவு பெரிய விஷயம் செய்யறாரு, அதே பெரிய விஷயம் தான். இதுக்கு மேல அண்ணன் உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? மூடிக்கிட்டு கம்மன் இருங்க ஒரு 6 மாசத்துக்கு. ரேப் நடந்துட்டு போட்டோம், நாங்க போடுவோம். பாலியல் சீண்டல் அப்படின்னு போடுவோம். வன்கொடுமை, கற்பழிப்பு, கூட்டு பலாத்காரம்னு சொன்னாதானே நீங்க எல்லாம் பொங்குவீங்க. எல்லாரும் பொங்குவீங்க. மனுஷனா இருந்தா பொங்குவீங்க, மனுஷனா இருந்தா பொங்குவீங்க. இதுல வந்து தற்கொலை கிடையாது, ஆச்சரியக்குறி கிடையாது, சங்கி கிடையாது, கொத்தடிமை கிடையாது, ஊபிஸ் கிடையாது, என்ன யாருக்காவது குண்டி கிடையாது, எல்லாருக்குமே மூத்த குடிக்கி கிடையாது. சோ பாலியல் வன்கொடுமைன்னா எல்லாருமே பொங்குவோம். அதனாலதான் யாருமே பொங்க வேண்டாம். அண்ணன் ஆக்சுவலி எல்லாமே கரெக்டா அவங்க வேலைகள்லாம் எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பாலியல் சீண்டல் இனிமேல் நியூஸ் எல்லாம் வரும். சோ பாலியல் சீண்டல்னு வந்துச்சுன்னா உடனே பொங்கிடாதீங்க. அதை போய் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சு படிச்சுக்கிட்டு குரோம்லயோ இல்ல அதோட ரிப்போர்ட்ஸ் எடுத்து அந்த கேஸோட ஹிஸ்டரி எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் லாயர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஹிஸ்டரியை எடுத்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. எத்தனை நியூஸ் பேசுறது? இப்ப பேசுறதுக்குள்ள எங்க பாலியல் கொடுமை நடக்கும், எங்க எவன் வெட்டிட்டு சாரானா, எங்க எவனை எரிச்சு போட்டிருக்கோம், எங்க எந்த பிள்ளைக்கு எந்த கொடுமை நடக்குதோ, இங்க எவன் பிஜிஎம் போட்டுட்டு சீன் ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கானோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அண்ணன் ஆச்சுல நல்ல மாற்றங்களுக்கு இதெல்லாம் நீங்க நம்பிதான் ஆகணும். நம்பாதவன் ரத்தம் கெட்டி சாவான். தூத்துக்குடிய வந்து போர்ட் சிட்டின்னு மாத்திருக்காரு அண்ணன் வந்து. இதுக்கு முன்னாடி போர்ட் சிட்டின்னு போட்டு பாருங்க, தூத்துக்குடி வராது, சவுத் ஆப்பிரிக்கால ஒரு இடம் வரும். இப்பதான் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் தூத்துக்குடிய வந்து போர்ட் சிட்டி ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க நினைச்சு பெருமைப்பட வேண்டிய விஷயம். 1000 ரூபாய் வந்துச்சா? நான் முதல்வன் திட்டத்துல, புதுமை பெண் திட்டத்துல, மகளிர் உரிமை தொகை, அப்புறம் மகளிர் உரிமை தொகைக்கு விட பேர் மாத்திருக்காரு அண்ணா. மாண்புமிகு மகளிர் உரிமை தொகையா ஏதோ ஒண்ணு போட்டிருக்காரு. சோ தாய்மாமன் சீர் வரும், அடுத்த அண்ணன் சீர் வரும். இதுக்கு அதெல்லாம் உங்க வீட்டு பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் உசுரோட இருக்கணும், மானத்தோட இருக்கணும். ஏன்னா அண்ணன் இறக்க சொல்லிக்கிற ஒவ்வொரு வீட்லயும் உங்க விஜய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை பிள்ளைல பத்திரமா பாத்துக்கோங்க. ஆம்பளை பிள்ளைய எப்படி கழிச்சடையா வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துக்கோங்க. நீங்க எல்லாம் சொல்லி மாற போறீங்களா? நாகர்கோவில்ல வந்து ராமன்புத்தூர் மீன் சந்தையில வந்து வெட்டி இருக்காங்க. அந்த பையன் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கான். மீன் சந்தையில நடந்த போராட்டத்துல அதுல ஒரு ஆச்சரியக்குரிய ஒரு இன்ஃபுளுசர் வந்து அதுக்காக ஐயோ என் தம்பிக்கு நியாயம் கிடைக்கணும் மக்களேன்னு. எப்படி நியாயம் கிடைக்கணும்? எங்க சோத்தை தவிர அந்த பேஜ்ல வேற எதுவுமே இருக்காது. டெய்லி மீன் கறி, மீன் குழம்பு, ஒரு 3-4 மீன் வாங்கிட்டு இது செஞ்ச மக்களே அது செஞ்ச மக்களேன்னு சாப்பிட்டுட்டு ரீல்ஸ் போடுறது. அப்புறம் எவன் காசு கொடுத்தாலும் அங்க கொண்டு போய் அவங்களுக்கு விளம்பரப்படுத்துறது உங்களோட தொழில். ஆனா நீங்க ரீல்ஸ் போடும் போது அரசியல் பத்தி பேசுறீங்க பாத்தீங்க. அரசியல் பத்தின புரிதல் ஒண்ணு இருந்தா நீங்க பேசினா பரவாயில்ல. எதுக்குமே வாயை திறக்காத. ஏன் இந்த சினிமால இருக்கக்கூடிய கூத்தாடிகளையும் சேர்த்து சொல்றேன். நான் அந்த கூத்தாடியில எல்லாம் இருந்துட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம ஃபேமிலியில இருக்காங்கதான் விஷயம். ஆனா அந்த கூத்தாடிகள்லாம் ஒரு வன்கொடுமை நடந்துச்சுன்னா அதுக்கு வாய் திறக்க மாட்டாங்க. ஒன்றிய அரசு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அது நம்ம மக்களுக்கும் நம்ம ஊருக்கும் ஆபத்திறக்கிறத பத்தி வாய் திறக்க மாட்டாங்க. எது கேட்டாலும் எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு. ஆனா ட்ரெஸ்ஸ போட்டுட்டு பிஜிஎம் போட்டு உங்களுக்கு ஓட்டு மட்டும் உங்களுக்கு போட தெரிஞ்சிச்சு இல்லையா? மறைமுகமா அதுல சப்போர்ட் வர, அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறம் நேரடியா சப்போர்ட் வர. மொத்தத்துல இந்த கூத்தாடிகளுக்கும் இந்த சோனாகஞ்சில இருக்கிறவங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லைன்னா காசு கொடுத்தா அவங்களுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். சீரியஸா நான் சொல்றேன். இந்த வார்த்தை வந்து தப்பான வார்த்தையா இருந்தாலும் அதுதான் உண்மை. நீங்க எதுக்குமே வாயை திறக்காதவங்க கடைசி வரைக்கும் நீங்க எதுக்குமே வாயை திறக்க கூடாது. நல்லது நடந்தாலும் திறக்கக்கூடாது, கெட்டது நடந்தாலும் நீங்க எல்லாம் திறக்கக்கூடாது. ஆனா வந்து ஒரு பதவி ஒருத்தர் வருதுன்னா நீங்க வந்து இந்த கூழ கும்பிடு போட்டு போறீங்கல்ல, உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கணும். உங்களுக்கு எல்லாம் ஃபேனா இருந்திருக்கும், இல்ல உங்க படத்தெல்லாம் நாங்களாம் விரும்பி பார்த்துருக்கோம்னு சொல்லும்போது தலையெழுத்த. சரி, இன்னொரு விஷயம், எங்க கஷ்டத்தை நீங்களே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதுக்கு என்ன பண்றது? அப்படி பார்த்தா நீங்க தான் எங்களுக்கு அடங்கி போனோம், நாங்க ஏன்டா உங்களுக்கு அடங்கி போனோம்?